அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுவனை கைகூப்பி தொழுகிறது. எப்பொழுதுமே நம்மளுடைய பெற்ற கல்வியை நமக்கு மட்டுமல்லாது இந்த சமுதாயத்திற்கு என்ற மாதிரி மாற்றப்பட வேண்டும். நீங்கள் இப்பொழுது ஒரு பட்டம் பெற்று அந்த கையிலே வாங்கி கொண்டு நீங்கள் 3 விதமாக நிறைய விதமாக சொல்லலாம். நீங்கள் மேல் படிப்பு படிக்க போகலாம், இல்லை ஆராய்ச்சி படிப்பு போகலாம், இல்லை குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்கள் வேறு இடத்தில் ஒரு பயிற்சிக்கு சென்று அதனுடைய பணம் பெற்று உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு செய்யலாம். ஸோ இது 3மே இருக்கிறது. நீங்கள் நன்றாக இந்த கல்வி குணத்தில் பயின்றதுனால்தான் இவ்வாறெல்லாம் 3 வகையான வாய்ப்புகள் கிடைக்கப்படுகின்றன. இந்த வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் பெற்றவுடன் கைமாறாக இந்த கல்வி நிறுவனத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்று முடிந்து நீங்கள் நாளை முதல் சென்று வெவ்வேறு இடத்தில் பணிபுரிந்து வெவ்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வெவ்வேறு மேல் படிப்பு படித்துக்கொண்டு இந்த ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இந்த கல்வி குழுமத்துக்கு வர வேண்டும். இந்த கல்வி குழுமம் உங்களை எவ்வாறெல்லாம் உங்களுக்கு ஏணிப்படியாக இருந்து கற்றுக் கொடுத்தது, பேராசிரியர்களுடன் சேர்ந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இதை நீங்கள் உங்கள் பின்தொடர் மாணவர்களுக்கு நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அதாவது தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் யுவர் நாலேஜ், அது அலுமினி மீட், பழைய மாணவர்கள் சந்திப்பு என்று ஒவ்வொருவரிடம் நீங்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்து நீங்கள் எந்தெந்த நிலையிலெல்லாம் இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு வருடம் உங்கள் பின்தொடர் மாணவர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கூற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கல்வி குழுமத்தினுடைய வலிமை பெறும். நீங்கள் பொண்ணோ பொருளோ எதுவும் கேட்கப்படவில்லை, நீங்கள் சம்பாதித்த பணமோ இது நீங்கள் கேட்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் இந்த கல்வி குழுமத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஒரு அடித்தளத்தை பெற்றீர்கள். இந்த அடித்தளத்தின் முன்னால் மேலே மேலே சென்ற அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்வதனால்தான் உங்களுடைய பின்தொடர் மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். அந்த உற்சாகத்தில் அவங்களுடைய மட்டுமல்லாது அவங்க குடும்பம், ஆசிரியர்கள், இந்த கல்வி குழுமம் பெரும் பேறுபடும் மகிழ்ச்சியாக இருக்கும். நம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வந்திருக்கீங்க. இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் உங்களுக்கு மட்டுமல்லாது, நீங்கள் கற்ற கல்வி உங்களுக்கு மட்டுமல்லாது, இந்த சமுதாயத்துக்காக நீங்கள் கொடுக்கப்பட வேண்டியது. இட் இஸ் அ டெடிகேட்டட் ஃபார் அதர்ஸ். உங்களுடைய ஹெல்த் கேர் டெலிவரியில் நீங்கள் அடுத்தவர்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு கல்வி தான் இந்த கல்வி. ஆகவே இதில் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். மேலும் நீங்கள் செய்யலாம், எப்படியெல்லாம் நாங்கள் மேலே செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஆரம்பத்திலேயே இந்த கல்லூரி குழுமத்தில் வந்த உடனே உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். எவ்வாறெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும், எவ்வாறெல்லாம் நீங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்று நீங்கள் முழுமை பெற்றிருக்கிறீர்கள். எனிகோ உங்களுடைய முயற்சிகளை உங்களுடைய அந்த மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் த டார்கெட். உங்கள் மனதில் ஒரு இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் படிக்க வேண்டும். லைஃப் லாங் லேர்னிங். இன்றைய காலகட்டத்தில் இது முடித்து விட்டோம், இனிமேல் நம்ம படிப்பு தேவையில்லை என்று நம்ம சுருக்க முடியாது. we cannot limit ourselves, you have to expand. அப்படிதான் நடைமுறையிலேயே நீங்கள் கொண்டு வர வேண்டும். நான் தங்கும் இடத்திலிருந்து இந்த கல்லூரி குழுமத்தில் ஒன்று உங்களுடைய மேனேஜிங் டைரக்டரோட உரையாடல் கேட்டிருக்கும்போது, இந்த கல்லூரி குழுமத்திலே நவீனப்படுத்தப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி எந்த மாணவர்களுக்கு புகுத்தப்பட வேண்டும், எப்படியெல்லாம் இது செய்யப்பட வேண்டும், அது எவ்வாறெல்லாம் பயன்படும் என்று எடுத்து விளக்கி கூறினார். நான் இதுவரைக்கும் நிறைய இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி விழாக்கள் கலந்து கொண்டது உண்டு. ஆனால் அவருடைய தொலைநோக்கு பார்வையை இன்று பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம் அளிக்கிறது. இந்த தொலைநோக்கு பார்வை எல்லாரிடத்தில் கிடைப்பதில்லை, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதை தொலைநோக்கு பார்வையுடன் நீங்கள் செயல்படுத்தினால் கண்டிப்பாக நீங்கள் பெரிய உச்சத்தை அடைவீர்கள். உச்சம் என்றால் என்ன? ஸோ உங்களுக்கு என்ன அவர்களுடைய மனதில் ஒரு இது வருகிறது. அதாவது அப்துல் கலாம் ஐயா சொன்னது முதல்ல நீங்கள் சொல்வார்கள், கனவு காணுங்கள், அந்த கனவு உங்களை தூங்க விடாமல் செய்ய வேண்டும். ஸோ அவ்வாறெல்லாம் நீங்கள் கனவு கண்டிருப்பீர்கள். தூங்கவிடாமல் செய்த கனவுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நனவாக்க வேண்டும். அதுக்கு தான் ஒரு உதாரணமாக சொல்ல என்றால், முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றுமே வெல்லாது. ஆகவே நீங்கள்
என்றுமே நீங்கள் முயற்சி என்று விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். தட் இஸ் கால்டு லைஃப் லாங் லேர்னிங். இன்னொரு பக்கமாக அது வந்து தன்னிச்சையாக, தட் இஸ் செல்ஃப் லேர்னிங் தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தானே வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தனுடைய தொலைநோக்கு பார்வையுடன் எப்படி நம்ம எல்லாம் அதில் கொண்டு வர வேண்டும், படித்த படிப்பை எவ்வாறு அது நவீனமயக்கப்படுது. யூ ஆர் ஆல் பி டெக்னாலஜி டிபெண்டன்ட். நீங்கள் எல்லாம் அல்ஃபா ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட். நீங்கள் போய் பாருங்கள் அல்ஃபா ஜெனரேஷன் ஸ்டூடெண்டால் என்ன அப்படி உங்களுக்கு புரியும். அல்ஃபா ஜெனரேஷன் ஸ்டூடெண்டால் நீங்கள் எல்லாம் டெக்னாலஜி டிபெண்ட். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஆசிரியர்கள் எவ்வாறு பாடம் எடுத்தார்கள் அந்த பாடத்தை குறிப்புகளை வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு தேர்வு எழுதி தேர்வாகி வந்தவர்கள். நீங்கள் அப்படி அல்ல. உங்கள் பாடம் என்னவென்று முதலிலே கொடுக்கப்படுகிறது. யூ ஹவ் பீன் எக்ஸ்போஸ் டு ஆல் யுவர் சிலபஸ், கரிக்குலம் எல்லாமே தெரியப்படுகிறது. நீங்கள் ஏதாவது ஒரு ஐயம் ஏற்பட்டால், ஒரு டவுட்னால் இம்மிடியேட்டாக ஒரு கூகுள் போய் சர்ச் பண்ணிங்களா உங்களுக்கு எவ்வளவுமே கிடைக்கும். உங்களுடைய ஆசிரியருக்கு இணையாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவே இது டெக்னாலஜியில் பேஸில் நீங்கள் இவர் மேலே நீங்கள் கண்டிப்பாக அது இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ் பண்ண வேண்டும். ஸோ இது கிடைக்கப்பட்ட இது நீங்கள் மென்மேலும் கொண்டு அதை உயர்த்த வேண்டும். மேலும் வாழ்க்கையில் 3 விதமான ஒரு கடைபிடிக்க வேண்டும். வாட் இஸ் அது? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்றார். ஏன்னால் உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் செய்வதற்கு, உதவி செய்வதற்கு, உதவிக்கரம் என்றதற்கு உங்களுடன் பயணிக்கும் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு பயணித்து கொண்டிருக்கலாம். அன்டில் யார் நீங்கள் 60 வயதுனாலும் 70 வயதுனாலும் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் குழந்தை தான். அவர்களுடைய கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். வாட் ஆர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்? இன்வெஸ்ட்மெண்ட்னால் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருக்க வேண்டும். ஐன்ஸ்டீன் சொல்லுவார், அவருடைய திறமைக்கு என்ற காரணம் என்னவென்றால் அவர் சொல்லுவார், எனக்கென்று தனி திறமை கிடையாது, பட் ஐ ஹாவ் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆர்வம் உண்டு. ஆர்வத்தை வாழ்வாக்கி அவர் வாழ்ந்து விட்டார். ஸோ யூ மஸ்ட் ஹேவ் தட் இன்ட்ரெஸ்ட். எதை எடுத்தாலும் அவருடைய ஆர்வம் காட்ட வேண்டும். ஆர்வம் காட்டும்போது தான் உங்களுக்கு இன்வால்மெண்ட் வரும். ஆகவே இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட், ஒரு ஆர்வம் ப்ளஸ் அதனுடைய முயற்சியுடன் உள்ள ஈடுபடுவது. இரண்டாவது உங்களுடைய ஐடென்டிட்டி, நீங்கள் தனித்திறமையாக திகழ்வீர்கள். த இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் இஸ் மேக் அ ஐடென்டிட்டி அமாங் யுவர்ஸ். ஐடென்டிட்டி என்று என்ன? நீங்கள் ஒவ்வொரு கான்செப்டில், இது மட்டுமல்லாது வாழ்க்கையில் ஒவ்வொரு நீங்கள் வேறு இடத்துல இருந்து ஆராய்ச்சியோ இல்லை பணிபுரிதலோ இல்லை வேறு ஒரு பணிக்கு செல்லும் போதோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் மேக் த செப்பரேட் ஐடென்டிட்டி. உங்களுக்கு தனித்திறமையாக, அதாவது நான் சொன்னது போல JKKN ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு தனித்திறமையாக ஒரு AI டெக்னாலஜி ஒரு இது பண்ணணும் அப்படின்றது ஒரு தனித்திறமை. ஸோ அதை அது மாதிரி நீங்கள் அந்த ரோல் மாடல் எங்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இது இருக்கிறதோ, பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் உள்வாங்க வேண்டும். அந்த உள்வாங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி ஆக்ஷன் வில் பி இனிஷியேட்டட். எப்பொழுது நீங்கள் அந்த இதில் இருக்கிறீர்களோ அது ஆட்டோமேட்டிக்கலி யுவர் செல்ஸ், த பாடி வில் பி கெட் ஆக்டிவேட்டட். So that we can have involved, so that we can separate identity. அந்த முத்திரையை நீங்கள் பதிக்க வேண்டும். ஆகவே அதில் நீங்கள் திடகார்த்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கோல் அச்சீவ்மெண்ட்டை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் தொடர வேண்டிய இது நான் சொன்னது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, விடாமுயற்சி அண்ட் ஹார்ட் ஒர்க். நான் இன்ற நிலையில் உங்களுக்கு முன்னால் நிற்கின்ற பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய ஆர்வம் மட்டுமே தான். நான் முன்னரே சொன்ன போல ஒரு குக்கிராமத்திலே பிறந்து, ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து, பெற்றோர்கள் 2 பேருமே படிக்காதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். they cannot read and write. இப்போ ஒருக்கு தெரியாது, நான் டாக்டர் என்று தான் தெரியும் உங்களுக்கு. அவங்களுடைய பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்து குக்கிராமத்தில் பிறந்து தமிழ் மீடியத்திலே கல்வியை பயின்று இன்றைய நிலை அடைந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் விடாமுயற்சி, தி ஹார்ட் ஒர்க். நீங்களும் ஒரு நாள் இந்த பக்கம் இது ஒரு நாள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்ச்சி. கல்லூரி படிப்பையே 15 ஆண்டுகள் கல்லூரி படிப்பை முடிந்திருக்கிறேன். அந்த 15 ஆண்டுகளுக்கு பெற்றோர்களுடைய எந்தவருடைய நிதி உதவி பெற்றது கிடையாது.
அந்த நிதி உதவி எல்லாம் இது மாதிரி ஒரு கல்வி குழுமத்திலே வேலை செய்து மற்றவர்களுக்கு கொடுத்த ஒரு சப்போர்ட்னால் இங்கே வரப்படுகிறது. அதனால் கல்வி செல்வம் என்றுமே அழியாத செல்வம். உங்களுக்கு ஒரு முயற்சி மட்டும் தான் தேவை. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு முயற்சி என்றுதான் உங்களை உதவி கரம் நீட்டுவதற்கு ஏகப்பட்டதற்கு நீங்கள் ஒரு முயற்சி செய்து இது செய்ய போகிறேன், இதனுடைய நடைமுறை இருக்கிறேன் என்று உங்களுடைய இருந்தால் கண்டிப்பாக இந்த JKK குழுமம் உங்களை கை கொடுத்து உங்களை மேலே தூக்கி செல்லும். ஆகவே உங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் இந்த நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் உங்களுடைய வேண்டுகோள். இதில் மனதில் பதிவு கொள்ள வேண்டும். இப்படி பதிவு கொள்ளால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு இதாக வர வேண்டி இருக்கும். இதில் முக்கியமாக ஒரு கருத்தை இங்கே சொல்ல வேண்டுகிறேன். அளந்து பேசுவனை அதிகம் மதிக்கிறது, ஆனால் அதிகம் செயல்படுவனை கைகூப்பி தொழுகிறது. எனவே நீங்கள் இன்று பட்டம் பெற்ற செயல்படுவதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன். மேலும் என்று என்னுடைய நிறைவாக ஒன்று சொல்லி நான் என் உரையை முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் மேலும் மேலும் நீங்கள் படிங்கள் என்றதோட நான் சொல்வது என்றால் எந்த ஒரு கல்வி குழுமத்தை சொல்கிற போது எந்த மாணவனையும் ஆசிரியர்கள் படி 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 என்று சொல்லக்கூடாது. அவனுடைய செயல்திறன் எங்கு காணப்படுகிறது, எவ்வாறு காணப்படுகிறது, எவ்வாறு கொண்டு வரலாம் என்றுதான் நீங்கள் ஆராயப்பட வேண்டும். பேராசிரியர்கள் எங்கு அவங்களை கொண்டு செல்ல வேண்டும், எங்கு அவளை இது வேண்டும். யூ கேன் நாட் பிளேம் தட் ஸ்டூடெண்ட் ஹவ் நாட் appeared or not cleared an examination அப்படின்னு கருத்திலே கொள்ளக்கூடாது. இப்போ நான் சொன்னது தான், அவன் படிக்க வேண்டும் என்றால் அந்த படிப்பதற்குரிய ஆர்வத்தை தூண்ட வேண்டும். அதுதான் முக்கியமானது. ஸோ அந்த ஆர்வத்தை தூண்டி தான் இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டம் பெற இருக்கிறீர்கள். ஒரு சில திரைப்பட பாடல்கள் பின்வரும் வரிகளை இடம்பெற்று நான் உங்களை கூட இருக்கிறேன். தண்ணீரில் மீன் அழுதால் அது கண்ணீரை யார் அறிவார்? இன்றைய பெற்றோரின் நிலை இதுதான். தண்ணீரில் மீன் அழுதால் அதன் கண்ணீரை யார் அறிவார்? இன்றைய பெற்றோரின் நிலை இதுதான். எனவே பட்டம் பெற்ற நீங்கள் உங்கள் பெற்றோர்களை கண்ணும் கருத்துமாக எதிர்காலத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்திய உரையை நிறைவு செய்ய நன்றி. வணக்கம்.